சொல்வாங்க. சக்தி வாய்ந்த மாலை கயத்துல போட்டா அடிக்கிறான், கைட்டி வச்சா குஜாலமாகறான். இந்த மாலை இல்லாம என்னால இருக்க முடியாது. இந்த மாலையை போட்டுக்கிட்டு அவன் வந்தா நான் கைட்ட சொன்னானா இந்த ஊர்ல 1 லிட்டர் பால் சுண்டை காய வச்சு அந்த பால் கால் கலந்து கொடுத்து சாவடிச்சு இந்த ஊரை 4 ஆளு கூப்பிட்டு மண்ணு தோன்றான்னு சொல்லிட்டு பாருங்க பெரிய பாறங்களை தூக்கி வச்சுட்டு அம்மனை விளையாட்டுக்கு போக பாரு. டாட்டா பாபா. குழந்தையை பிறக்க செய்து விட்டேன். இதுநாள் வரை அந்த குழந்தையை பார்க்கவில்லை. இப்போது வந்திருக்கின்றேன். அந்த குழந்தையை பார்க்க வேண்டும். இப்போதே பார்க்கின்றேன். என்ன இது? என்னுடைய சக்தியினால் பிறந்த குழந்தை வளர்ந்து வாழ்வுமாக இருக்கின்றாளே. சரி, எப்படி இருந்தால் எனக்கு என்ன? எனக்கு தேவை இவளுடைய உயிர். இவளுடைய உடலில் இருக்கின்ற ரத்தத்தை கொடுத்து இப்போதை இவளை கொல்ல வேண்டும். வருகின்றேன். மகளே, என்னை பார்த்து பயந்து ஓடுகின்றாயா? நீ பயப்பட வேண்டாம். நான் உன்னை ஒன்றும் செய்ய போவதில்லை. மகளே, நான் யார் என்று தெரியுமா? நான் தான் உன் தாயின் குறைத்திற்கு வந்த குங்குமக்காரி. என் தாயை குறை தீர்க்க வந்த குங்குமக்காரியா? ஆமாம். அம்மா, என் தாயை குறை தீர்த்தல் போல் இந்த மகளுடைய தாய் குறை தீர்க்கீங்களா அம்மா? என்ன குறை மகளே? ஒரு சிறிய சந்தேகம் அம்மா. சந்தேகமா? இந்த இரு சூழ்ந்த சுடுகாட்டிலே அம்மா சிறிது நேரம் உயிரோடு இருக்கிறாங்க, சிறிது நேரம் இருந்து போன பிணமாக இருக்கிறாங்க. அதுக்கு என்னம்மா காரணம்? மகளே, உன்னுடைய தாயோ நிரந்தரமாக இறந்தவள் தான். ஆனால் என்னுடைய சக்தியினால் சிறிது நேரம் உயிருடனும் சிறிது நேரம் இறந்த பிணமாக காட்சியளிக்கிறார். மகளே, மகளே, உன்னுடைய தாயானவள் நிரந்தரமாக உயிரை பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இந்நாட்டிலே கணிகர் வீதியிலே ராசி குலத்தில் பிறந்த ஒரு பெண்ணின் கட்டில் மரகத மாலை ஒன்று இருக்கின்றது. அந்த மரகத மாலையை எடுத்துட்டு வந்து உன் தாயின் கழுத்தில் அணிவித்தால் உன் தாய் நிரந்தரமாக உயிரை பெறுவாள். மகளே, தாசியா? எந்த தாசன் எங்க மாலை போய் தேடுவாம்மா? மகளே,
கவலைப்படாதே. நீ இந்த இடத்திலே உன்னுடைய தாயோடனே நீ உறங்கிக் கொண்டிரு. அப்படியா? இந்த இடத்திற்கு ஒரு ஆடவன் வருவான். அவன் யார் என்று தெரியுமா? யாருங்கம்மா? அவன் தான் உன்னுடைய தந்தை. என்னுடைய அப்பாவா? ஆமாம். அவன் இந்த இடத்துக்கு வருவான். உங்கள் இருவரையும் பார்ப்பான். பார்த்து விட்டு அந்த நேராக அந்த தாசி வீட்டிற்கு தான் செல்வான். செல்வாங்க. அப்படி நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும் அம்மா? பிச்சைக்காரியாக வேடமிட்டு அவன் பின்தொடர்ந்து சென்று அந்த தாசி வீட்டின் அருகாமையில் சென்று விட்டு, அம்மா தாயே எனக்கு ரொம்ப பசிக்குது அம்மா, ஒருவேளை உணவு இருந்தால் தாருங்கள் அம்மா என்று கேட்டு அந்த தாசி பெண்ணிடத்தில் தந்திரமாக பேசி அவள் கயிற்றில் உள்ள மரகத மாலையை திருடி கொண்டு வந்து தாயின் கயிற்றில் அணிவித்து விட்டால் நிரந்தரமாக உயிரப்படுவாள். சொல்வது போல தாசியம் செல்கிறார் அம்மா. எனக்கு ஒரு துணியாக பக்க துணியாக நீ ஏன் கூட வரணும்? சத்தியம் பண்ணம்மா. கவலைப்படாத மகளே, நான் இருக்கின்றேன். வெற்றி உனக்கே செய்யும்.